Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு white kurma triangle சப்பாத்தி பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கேரட் இதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் 10 இதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 இதையும் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, 2 துண்டு இஞ்சி, பூண்டு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 6, தேங்காய் தேவையான அளவு, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவு. ஒயிட் குருமாக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட் சோம்பு போட்டுடலாம். கசகசா போட்டுருங்க. பொட்டுக்கடலை போட்டுடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு, தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. தக்காளி பழம் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காயெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் தேங்காய் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் அரைச்ச தண்ணியை ஊற்றிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு காரெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி இலை போட்டுடலாம்.
அடுப்பை கம்மி பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் சப்பாத்தி பார்த்துடலாம். கோதுமை மாவை தண்ணி ஊற்றி இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரவுண்டாக போட்டால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி ஸ்டவ்வில் இதே மாதிரி தவா வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. நம்ம போட்டுடலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒயிட் குருமா ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.